பேனி ஸ்டார் நியூ பிரமோ அரிசி சாப்பாடு வந்து குமாருக்கு போடுறாங்க. ஆனால் குமார் வந்து வேணும்னே வந்து தட்டை எடுத்துடுவாங்க. அப்போ டேபிள் மேலே சாப்பாடு கொட்டிக்கும். அதை பார்த்து குமார் இருந்துட்டு, ஏய் சாப்பாடு கூட உனக்கு ஒழுங்காக போட தெரியாதான்றாங்க. சாப்பாடு ஒழுங்காக போடாமல் இப்படி போட்டுட்ருக்க அப்படின்னுவாங்க. நான் கரெக்டாக தான் போட்டேன், நீ தான் வந்து தட்டை அதுக்குள்ளே எடுத்துட்டேன்றாங்க. எடுத்தா நீ இப்படி பண்ணுவியா அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு மாறி மாறி அந்த இடத்துல ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டே குமார் தெரியாது தானே அடிச்சு விடுற அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தெல்லாம் சொல்கிறாங்க. தெரியாதெல்லாம் கொட்டல, இவ வேணும் தான் கொட்டியிருக்கான்றாங்க. அவங்க அப்பா அம்மா புத்தி ஒழுங்காக சொல்லி கொடுத்ததானே, புத்தியும் ஒழுங்காக சொல்லித்தரல, ஒன்றும் ஒழுங்காக சொல்லித்தரல அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப கேவலப்படுத்திட்டு இருக்காங்க. இங்க பார், என்னுடைய அப்பா அம்மா பற்றி பேசுகிற தகுதி உனக்கு இல்லவே இல்லை சரியான்றாங்க. ஒழுங்கு மரியாதை என் அப்பா அம்மா பற்றி பேசாதுன்னு அப்படி தான் பேசுவன்ட்டு ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க. வளர்த்துருக்காங்க தவிர உனக்கு புத்தியும் இல்லை அறிவும் இல்லை அப்படின்ட்டு எல்லாம் கேவலப்படுத்துறாங்க. அரசு ரூமில் ரொம்ப கோவமாக இருக்காங்க. குமார் வந்தது என்ன அப்படி பார்க்குறேன்னு வாங்க, அவங்க கழுத்தில் இருக்க அந்த தாலி கயிறு இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம குமாரோடைய கழுத்தில் போட்டு அப்படியே கழுத்தை வந்து நெரிச்சிடுறாங்க. குமார் வலிக்குது விட அப்படின்றாங்க. தப்பிச்சு போன விட்டுற மரியாதையோடு நடந்துக்கோ, இல்லைன்னா என்ன பண்ணவும் தெரியாது, போடா போய் வெளியே படு அப்படின்னு சொல்லிட்டு தலைகாணி கொடுத்து தள்ளி விடுறாங்க. அப்புறம் பார்த்தா அதெல்லாம் சக்திகள் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.